வணக்கம். திரையில் தோன்றும் ஒரு காட்சி எப்படி நம்மை கட்டி போடுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த அலசல்ல திரைமொழி அல்லது ஸ்கிரீன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாயாஜாலத்தை பத்தி தான் நாம டீகோட் பண்ண போறோம். கேமராவையும் சத்தத்தையும் வச்சு டைரக்டர்ஸ் எப்படி நம்ம உணர்ச்சிகளை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வராங்கன்னு பாப்போம் வாங்க. எடுத்த உடனே ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவத்தோட ஆரம்பிக்கலாம். 1895ல லூமியர் சகோதரர்கள் பாரிஸ்ல ஒரு படத்தை திரையிட்டாங்க. அது வேற ஒன்னும் இல்ல, ஒரு ரயில் ஸ்டேஷனுக்கு வர காட்சிதான். ஆனா அந்த ரயில் தங்கள நோக்கி தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் தியேட்டரை விட்டு அலறி அடிச்சு ஓடினாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு சாதாரண ஸ்கிரீன் மக்களை எந்த அளவுக்கு நங்க வச்சிருக்கு பாருங்க. அந்த மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க சினிமா உருவான வரலாறு, திரைக்கதையோட பவர், கேமரா ஆங்கிள்ஸ், எடிட்டிங் மற்றும் சவுண்ட், கடைசியா மாஸ்டர் சார்லி சாப்ளினோட வரலாறுன்னு திரைமொழிய கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த சினிமாவின் தொடக்கம் எப்படின்னு பாப்போம். இந்த டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துருச்சுங்க. தாமஸ் எடிசன் கேமராவை கண்டுபிடிச்சாரு, லூமியர் பிரதர்ஸ் அதோட ப்ரொஜெக்டரே இணைச்சாங்க. ஆனா ஜார்ஜ் மில்லஸ் தான், இத குறைச்சலான காட்சிகளா மட்டும் ஏன் பார்க்கணும், இத வச்சு நாம சூப்பரா கதைகள் சொல்லலாமே அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்தை கலையா மாத்தினவரு. இது அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா நம்ம ஊருக்கும் வந்துடுச்சு. தென்னிந்திய சினிமாவின் முன்னோடியான சாமிக்கண்ணு வின்சென்ட் ஒரு பிரெஞ்சுக்காரர்கிட்ட இருந்து வெறும் 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கினாரு. 1905 வாக்குல திருச்சி, மெட்ராஸ்னு ஊரூரா டென்ட் போட்டு படங்களை காட்டி ஒரு பெரிய புரட்சியே செஞ்சாரு. அடுத்து திரைக்கதை மற்றும் காட்சியின் ஆற்றல் பத்தி பார்ப்போம். நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நாடகத்துல நாம ஒரு இடத்துல உட்காந்து ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும்தான் ஸ்டேஜ்ல நடக்கிறத பார்க்க முடியும். ஆனா சினிமா அப்படி இல்ல, அது ஒரு முப்பரிமாண அனுபவம். கேமரா எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்மளையும் கூட்டிட்டு போய் கதையோட ஒன்றி போக வைக்கும். இப்படி ஆங்கிள்ஸ் மாறும்போது ஒரு கண்டினியூட்டி வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஃபேட் இன், ஃபேட் அவுட், மிக்ஸ், வைப் மாதிரியான விஷுவல் டெக்னிக்ஸை உருவாக்குனாங்க. நாடகத்துல திரைச்சீலையை இறக்குற மாதிரி இல்லாம ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு ரொம்ப ஸ்மூதா ஆடியன்ஸை கூட்டிட்டு போக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. சரி, இப்போ சினிமாவின் உண்மையான வார்த்தைகளான கேமரா கோணங்கள் பத்தி பாப்போம். நம்ம கண்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் கேமராவும். ஒரு பீச் அல்லது ஒரு பெரிய லொகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் யூஸ் பண்றாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி ரோட்ல நடக்கிறவங்கள சுற்றியுள்ள சூழலோட காட்டுறது லாங் ஷாட். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் இடுப்புக்கு மேல உள்ள பகுதியை மட்டும் காட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றது மிட் ஷாட். ஆனா இந்த க்ளோஸ்அப் இருக்கு பாருங்க, அது நேர முகத்தை மட்டும் பிரம்மாண்டமா காட்டி கேரக்டரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸை கூட டைரக்டா நம்ம மனசுக்குள்ள கடத்திடும். இத பாருங்க, இது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். ஒரு செருப்பை கழற்ற கைகளை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. எந்த ஒரு டயலாகும் இல்லாம வெறும் விஷுவல்ஸ் மூலமாவே எவ்வளோ ஆழமான கதையை சொல்ல முடியும்னு இது ரொம்ப அழகா புரிய வைக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் வார்த்தைகள்னா படத்தொகுப்பும் ஒளியும் தான் அதுக்கான கிராமர். அத பத்தி இப்போ பார்க்கலாம். இதுல குலஷோவ் எஃபெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. முதல்ல ஒரு துப்பாக்கிய காட்டிட்டு அடுத்த ஷாட்ல சிரிக்கிற ஒருத்தரை காட்டினா அவரை ஒரு கோழையா நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆனா அதே துப்பாக்கிய காட்டிட்டு ஒரு பதற்றமான முகத்தை காட்டினா அவர் ஒரு ஹீரோவா தெரிவார். ஒரே சீன், ஆனா ஷார்ட்ஸை எப்படி இணைக்கிறோங்கிறதுல தான் மொத்த அர்த்தமும் மாறுது. ஒரு எடிட்டரோட உண்மையான பவர் என்னன்னு இப்ப புரியுதா? கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஷூட் பண்ணின கச்சா பதிவுகளை தேவையில்லாதது எல்லாம் கட் பண்ணி ஒரு டைட்டான 2 மணி நேரம் இமோஷனல் ஜேர்னியா நமக்கு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நடுவுல சவுண்ட் டிசைன் பண்ற மேஜிக் தனி. அது ஒரு ஃபேக்டரி சத்தமா இருக்கலாம், கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கிற பிஜிஎம்மா இருக்கலாம், அல்லது திடீர்னு வர்ற ஒரு கனமான சைலன்ஸா கூட இருக்கலாம். இது எல்லாமே சீன்ல இருக்கிற எமோஷனை நமக்குள் கடத்தி நம்மள அறியாமலேயே நம்மள திரையோட ஒன்ற செஞ்சிடும். இப்போ இந்த திரைமொழி அத்தனையும் கரைச்சு குடிச்ச ஒரு லெஜெண்ட் சார்லி சாப்ளினின் வரலாற்றை பார்ப்போம். லண்டன்ல ரொம்ப வறுமையான பின்னணியிலிருந்து வந்த சாப்ளின் உலகமே கொண்டாடுற லிட்டில் ட்ராம்ப் கேரக்டரை உருவாக்குனாரு. ஆனா அவரோட சினிமாட்டிக் லாங்குவேஜ் எவ்வளவு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1940ல வந்த தி கிரேட் டிக்டேட்டர் படம்தான். எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க! நிஜ உலக சர்வாதிகாரியான ஹிட்லரை கலாய்க்கிற மாதிரி ஹென்கோல் அப்படிங்கிற கேரக்டர்லையும் ஒரு சாதாரண முடிதிருத்துபவராகவும் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சு கிளைமேக்ஸ்ல ஆழ்மாறாட்டத்தால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சினிமா வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மனிதநேயம் மிக்க ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார் சாப்ளின்.
காமெடி, சோகம் இது ரெண்டையும் பயன்படுத்தி உலக அரசியலையே கேள்வி கேட்ட அவரோட அந்த ஜீனியஸான திறமைக்காக 1972ல அவருக்கு ஸ்பெஷல் ஆஸ்கர் விருது கொடுத்தாங்க. சினிமாங்கிற மீடியம்க்கு எவ்ளோ பெரிய பவர் இருக்குங்கிறத இது நிரூபிச்சது. ஆனா இந்த திரைமொழிக்கு இருக்கிற உண்மையான பவரை நிரூபிச்சது 1977ல கர்நாடகாவில் இருக்கிற ஹெக்கோடு கிராமத்துல நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். உலகத்தோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாஸ்டர் பீஸ் படங்களை எந்த படிப்பறிவும் இல்லாத சாதாரண கிராமத்து மக்கள் கிட்ட போட்டு காட்டினாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அந்த படங்களோட ஆழமான அர்த்தங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டதோட அதை பத்தி விவாதிக்கவும் செஞ்சாங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நிஜ உலகத்துல நம்ம கண்களும் மூளையும் ஒரு விஷயத்த எப்படி பாக்குதோ அதே ஃபார்மேட்ல தான் சினிமாவும் இருக்கு. அதனாலதான் மொழி, நாடு, கலாச்சாரம்னு எந்த பாகுபாடும் இல்லாம திரைமொழி உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப இயல்பாவே புரியுது. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண கேமரா ஆங்கிள்ஸும் எடிட் பண்ணப்பட்ட ஷாட்ஸுமே நம்மள அறியாம நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதுன்னா, இந்த திரைமொழி இன்னைக்கு நீங்க நிஜ உலகத்தை பாக்குற விதத்தை எப்படி ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கு? அடுத்த முறை தியேட்டர்ல படம் பார்க்கும்போது உங்க ஹார்ட் பீட் எகிரினா ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்டுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத இந்த ஒளியின் மொழி இப்போ எப்படி என் எமோஷன்ஸை மேஜிக் பண்ணுது அப்படின்னு. என்ன ட்ரை பண்ணி பாப்பீங்களா? இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.